الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக புனிதமிக்க இந்த இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இறைவன் முஃமின்களுக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள், நேற்றைய தினம் நன்மைகளை செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். நாம் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஆசையோடு நன்மையின் பக்கம் முந்த வேண்டும், எந்த அளவுக்கு இறைவன் நம்மளை ஆர்வமூட்டுகிறான் என்ற சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இப்போ பொதுவாக அதாவது நன்மையின் பக்கம் முந்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இப்போ அல்லாஹ் தரும் சந்தர்ப்பங்கள் எனும்போது நன்மைகளை செய்வதற்கு மட்டும்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறானான்னு பார்த்தால் இல்லை. ஒருவர் சொர்க்கத்தை அடையணும் என்றால் அவர் அதிகம் அதிகம் நன்மை செய்யணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி சொர்க்கம் அவருக்கு தேவையாக இருந்தால் அவர் அதிகம் அதிகம் பாவத்திலிருந்து விடுபடணும், பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறணும். அந்த அடிப்படையிலே நன்மையின் பக்கம் விரைதல் என்பது போல, நன்மைக்காக முந்துதல் என்பது போல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சில சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். பாவங்களை விட்டும் தூரமாகுவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த ரமலானுடைய மாதத்தில் தக்குவா எந்த அளவுக்கு முக்கியமோ, இறையச்சம், அதுதான் நோன்பு எதிர்பார்க்கக்கூடியது. அதே மாதிரி ரமலான் சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய ஹதீஸ்களில் நாங்கள் என்ன பார்க்குறோம்? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் நின்று வணங்குறாரோ, யார் நோன்பு பிடிக்கிறாரோ இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் 2014வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். மன் காம லைலத்தல் கத்ரி, இப்போ ரமலான் முழுக்க நின்று வணங்கணும், யார் நின்று வணங்குறாரோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது ஹதீஸ். ஆனால் தனியாக செப்பரேட்டா திரும்ப யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப நன்மை செய்யறதுக்கு அல்லாஹ் பல வாய்ப்புகளை தந்திருக்கிறான். 1-2 நான் ஞாபகப்படுத்தினேன் நேற்றைய தினம். அதே மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் சில செயல்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒன்று, பெரும்பாலும் ஒற்றைப்படை இரவில் 2 இரவுகளை கடந்து விட்டோம். சரி, இப்போ இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒற்றைப்படை இரவுகள், லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்க வேண்டிய இரவுகள். புகாரில் 2017வது செய்தி, ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பது. 2014வது செய்தி, லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ
ஈமானோட நன்மை எதிர்பார்த்து அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி என்றால் இந்த ஒற்றைப்படை இரவுகள் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு! சுப்ஹானல்லாஹ். பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு நிற்கிறது, இபாதத்து செய்கிறது, அது நன்மை ஒரு பக்கம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது ரமலானுடைய அடுத்த மிக முக்கியமான நோக்கம். இந்த மாதத்துக்கு நாம் விடை கொடுக்கும் முன்னாடி இந்த மாதத்திலே சரியாக தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நானும் நீங்களும் பெறணுமாக இருந்தால் இந்த இரவுகள், குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவுகள் மிக 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 முக்கியமானது. பாவ மன்னிப்பை பெறக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டோம் என்று வைங்க, பாவ மன்னிப்பை பெறக்கூடிய இந்த இரவுகளை, ஏன்னா இந்த இரவை அடைந்தால் என்ன ஓதனும் யா ரசூலுல்லாஹ்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆவை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சால் முழுக்க முழுக்க மன்னிப்பு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிக்க விரும்புபவன், என்னை மன்னித்து விடு. அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மன்னிப்புக்குரிய இரவு, அதிகமாக மன்னிப்பை தேட வேண்டிய இரவு, இறைவன் நம்மை மன்னிக்கும் இரவு. இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் தந்த மிகப்பெரிய வாய்ப்பு இது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் இப்போ தேவையில்ல சொல்ல, இதுக்கு பிறகு எல்லாம் சரி என்று இன்னும் இல்லை, தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை என்ன? இப்போ நாம் ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் என்பது தெளிவான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. இன்னுமே இந்த சமூகத்தில் என்ன செய்யப்படுது? ஒரே ஒரு இரவை மட்டும், 27 இரவை மட்டும் லைலத்துல் கத்ருடைய இரவாக நம்பி அதிலே மட்டும் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய நம்முடைய சமூகத்தில் உள்ள முஸ்லிம்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதில் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது கொஞ்சம் பின்னால் உள்ள சகோதர சகோதரிகள் கதைக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து அமைதியாக ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. அன்பு சகோதரிகளே, பெரியவர்களே, அப்போ நாங்கள் என்ன புரியணுமெண்டா, அதாவது இந்த இரவுகளில் உதாரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒற்றைப்படை இரவுகளை தேடுறோம். சரி, இப்போ ஒற்றைப்படை இரவுகள் என்னும் போது உதாரணமாக மகரிப்ல இருந்து சுபஹ் வரைக்கும், நேற்றைய தினம் நான் பேசும்போது சின்ன ஒரு திருத்தம், நேற்றைய தினம் நான் சொல்லும்போது சொன்னேன், அதாவது ஃபஜ்ருடைய, அதாவது அந்த சூரா கத்ருடைய இறுதி வசனம் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதாவது லைலத்துல் கத்ர் என்பது அதிகாலை உதயமாகும் வரை. இப்போ நான் பேசும்போது சொன்னேன் சூரியன் உதிக்கும் வரைக்கும் அப்படி என்று. உண்மையிலே அதில் சின்ன ஒரு திருத்தம் என்னடா, 2 உதயங்கள் இருக்குது. ஒன்று சூரிய உதயம், அது வேற ஃபஜ்ருடைய உதயம், சுபஹு அசான் சொல்றது வேற. லைலத்துல் கத்ர் என்பது, அந்த இரவு என்பது மத்லஇல் ஃபஜ்ர். மதிப்புக்குரிய யூனுஸ் மொழி அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, இது சின்ன ஒரு தவறு, திருத்தி கொள்ளணும், அதை ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு. ஜஸாக்கல்லா ஹைர், அல்லா அருள் புரியணும் ஷேக். அதாவது என்னென்னா, அந்த ஃபஜ்ர் அசான் சொன்னதோடு அந்த லைலத்துல் கத்ர் இரவனுடைய அந்த பாக்கியங்கள் முடிவடையுது. இப்போ நாம் அதில் என்ன கவனிக்கணும்னா, உதாரணமாக 3 மணிக்கு இங்கெல்லாம் முடிஞ்சு போகிறோமாக இருந்தால் 5 மணி வரையும் அசானுக்கு டைம் இருக்குதா இல்லையா? அந்த நேரத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுமனே சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒதுக்கிறாமல் இங்கிருந்து போகும்போதும், இதுதான் சந்தர்ப்பங்களை, இறைவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்துதல் என்பது. இங்கிருந்து போகும்போதும், வாகனத்திலேயோ நடந்தோ வீடு வரைக்கும் போகும்போது கூட அந்த நிமிடங்களையும் தவறாமல் இஸ்திக்ஃபார்ல, திக்ரில், குர்ஆன் வசனங்களை ஓதுவதில் உள்ளம் அதை விரும்பணும். ரப்பு தந்த சந்தர்ப்பங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, இப்போ நாங்கள் ஒற்றைப்படை இரவில் தேடுறோம். இப்போ உதாரணமாக
மகரிப்ல இருந்து ஒரு 6:30 மணியிலிருந்து 5 மணி சுபகு வரையும் ஒரு 10:30 மணித்தியாலங்கள் இருக்குது. இப்போ இந்த 5 நாளுமே யாரும் முழுக்க முழுக்க நின்று வணங்க போறதில்லை, சரியா? ஒரு அரைவாசி இரவு 12 மணிக்கு பிறகுதான் நம்ம நின்று வணங்க போறோம் என்றாலும் ஒரு 5 மணித்தியாலமா பார்த்தாலும் 25 மணித்தியாலம் வணங்க போறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த 27 இரவை மட்டும் நம்பி, அதுல தான் லைலத்துல் கதர் என்பது உறுதி அல்ல, சரியா? ஆனா அதை மட்டும் நம்பி வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்னன்னா, முழுக்க முழுக்க அவங்க மகரிப்ல இருந்து ஒரு நிமிஷம் தூங்காம, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாம, முழுக்க முழுக்க சுபகு வரையும் நின்றாலும் 10:30 மணித்தியாலங்கள் தான் அவங்களோட இபாதத். அல்லாஹ் எது லைலத்துல் கதருடைய இரவு என்பதை நேரடியாக சொல்லாமல் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதில் எவ்வளோ பெரிய கயிறு இருக்குது பாருங்கள். ஏன்னா நாங்கள் இன்னும் அதிகமாக மற்ற ஏனைய ஏதோ இந்த 5ல் 1 லைலத்துல் கதராக இருக்கும், அது 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை தரும். அதே மாதிரி மற்றைய 4 நாட்களில் நாம் செஞ்சதும் வீண் போகாதே. அதில் தொழுத ஒவ்வொரு தொழுகைகளும், அதில் கேட்ட ஒவ்வொரு பாவ மன்னிப்பும் நிச்சயமாக நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய நற்கூலியாக வந்து நிற்க போகுது. சரி, அப்ப இந்த 27 இரவிலே லைலத்துல் கதிரை தேடுவது தப்பா இல்லை? ஏன் இதை நான் சொல்றேன்டா, 2ஆம் வாரம் 14ஆம் தேதி நான் இங்கே ஹுத்துபா லைலத்துல் கதிரை அடைவது எப்படி, பயான் முடிஞ்ச ஒரு 2 நாளைக்கு பிறகு கொழும்புல ஒரு பகுதியில் நான் நடந்து பேய்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரனை நிப்பாட்டி, நீங்கள் ஷஹீத் மௌலவி தானே அப்படின்னு கேட்டார். ஓ, உங்களோட பயான் ஒன்று பார்த்தன், மாஷா அல்லாஹ், அப்படி வல்லாஹி அப்படியே சொன்னார், அப்படி இருந்துச்சு. அந்த 27 முக்கியத்துவத்தை பற்றி பேசினீங்களே, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சரியா? நான் நினைக்கிறேன் யூடியூப்ல ஏதாவது பார்த்துருக்கிறாரு போல. ஏன் நான் இதை சொல்றேன்டா, பெருசா தலைப்பு போடப்பட்டிருக்கிறது லைலத்துல் கதிர் இரவை அடைவது எப்படி என்று. ஆனால் சமூகம் எப்படி பழகி இருக்கிறது என்றால், லைலத்துல் கதிர் என்றாலே 27 தான் என்று பழகி இருக்கிறார். இப்போ இதில் நாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்தான். அப்படி அந்த ஒரு இரவோடு மட்டுப்படுத்தாமல் ரசூலுல்லாஹ் சொன்னபடி ஒவ்வொரு ஒற்றைப்படையிலையும் நாம் தேடுறோம். ஆனால் ஏனைய சகோதரர்களுக்கு இதை அழகாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்குது. எப்படி? அவங்கள பரிகாசம் செஞ்சு ஏளனப்படுத்தி கொச்சைப்படுத்தி இல்லை. பாருங்க, 5 இரவுகளில் நின்றால் எவ்வளவு நன்மை. நீங்கள் எவ்வளோ அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பை ஏன் நீங்கள் தவற விடணும்? ஒவ்வொரு வருஷமும் 27 மட்டும் தேடுகிறீர்களே, 25 இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? அதிலையும் குறிப்பாக அந்த 27 இரவுல, சரி, இஸ்லாத்திலே இல்லாத, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத பல மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை இன்னும் செய்கிறார்கள். அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மௌலவி பேசுகிறார், குர்ஆன்ல லைலத்துல் கதர் என்ற வார்த்தை 3 தடவை சூரா கதர்ல. லைலத்துல் கதர் என்றது மொத்தம் 9 எழுத்து. அப்போ 9 3 தடவை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அப்போ 9 + 9 18 + 9 27. 27 தான் லைலத்துல் கதர். அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்களை சில சுய லாபங்களுக்காக தெரியாம அப்பாவி மக்கள் இந்த மாதிரியான உலமாக்கள் சொல்வதை நம்பி என்ன செய்கிறாங்க, இதுதான் 27 இரவுன்னு நம்பிக்கொண்டு அதில் மட்டுமே இபாதத் செஞ்சிட்டும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டணும். இப்படி சுய லாபங்களுக்காக சில பள்ளி நிர்வாகங்கள் அந்த நாளில் பெருசாக இதை போட்டாதான் பள்ளியில் எவ்வளோ க்ரௌட் வந்துச்சு, எத்தனை சஹானுக்கு சாப்பாடு வந்துச்சு என்று பெருமை அடிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்கிறார்கள். அல்லது பெரிய ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவதற்காக அந்த ஒரே ஒரு நாளை ஹைலைட் பண்ணி பெரிய ஒன்றா காட்டினாதான் லட்சக்கணக்கு பள்ளிக்கு ஒரு இன்கம் எடுக்கலாம் என்ற சில காரணங்களுக்காக இன்னும் இதுதான் என்று நம்ப வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மக்களை ஏமாற்றி சுயலாபங்களுக்காக இப்படியான உண்மையை மறைத்து பேசக்கூடிய உலமாக்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்ளணும். இந்த தெளிவான செய்தியை நாம் சொல்லுவதும் நமக்கு கடமை. அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில் லைலத்துல் கதர் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எதுக்கு?
பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. இந்த வாய்ப்பை நாம் இந்த வருடம் தவற விட்டோமாக இருந்தால், நேற்று தினம் நான் சொன்னேன், இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்கான காரணமே எப்போ வரைக்கும் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் என்று நமக்கு தெரியாது, எப்போ வரைக்கும் என்னால் நிற்கிறதுக்கு காலில் சக்தி இருக்கும் என்று தெரியாது. வயசு போனால் மட்டும்தான் என்று இல்லை, இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு, வயசாளிகள் எல்லாம் நின்று வணங்க, இளைஞர்கள் சில நோய்கள் சரி இளம் வயதில் உள்ளவருக்கு நிற்கலாம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் ரப்பு இந்த வருடம் நமக்கு தந்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பாவ மன்னிப்பை பெறுவதற்காக பயன்படுத்தி கொள்ளணும். முதலாவது விஷயம். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, சௌபான் ரத்தியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் 488வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, சஜிதா செய்வதை அதிகப்படுத்துங்கள். இப்போ நாங்கள் நிற்கிறோம், சுஜூது செய்கிறோம். இந்த சுஜூதை நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இதில் நாம் கேட்குற துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், அதனால் நிறைய சுஜூது செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், செய்கிற ஒவ்வொரு சுஜூதுக்கும் நன்மை இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சஜிதாவை அதிகப்படுத்துங்கள். ஏன் தெரியுமா? இந்த சஜிதால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சஜிதாவுக்கும் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு ஒரு நன்மையை தருகிறானோ, ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு உயர்த்துகிறானோ, அதே மாதிரி ஒவ்வொரு சஜிதாவுக்கும் நீங்கள் செய்த ஒரு தவறு, உங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. எப்படி வாய்ப்பு, எப்படி வாய்ப்புன்னு கொஞ்சம் பாருங்க. நாங்கள் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் பல சஜிதாக்கள், ஏனைய நாட்களில் 17 ரக்காத் 34 சுஜூத், சரியா? அப்போ ஃபர்லான தொழுகை. ஆனால் ரமலான் வந்தால் பெரும்பாலும் நாம் சுன்னத்து தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், லுஹா தொழுகிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், அதிகமாக சுஜூதுகள். இந்த ஒவ்வொரு சுஜூதையும் செய்யும் போது மனசுக்குள்ள எப்படி நான் என்னுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பிரார்த்தனைகளை செய்வதற்காக இந்த சுஜூது எவ்வளோ முக்கியமோ, அதே போல நான் செய்கிற இந்த சுஜூதின் மூலம் ரப்பு எனக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். அதே மாதிரி என்னுடைய ஒரு தவறை, நான் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ அந்த இதையும் விளங்கி நாம் சுஜூது செய்யும் போது, இந்த சுஜூது ரப்பு தந்த பெரிய சந்தர்ப்பம், என்னுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. என்ன பாவ மன்னிப்பு மட்டும் ஒருத்தருக்கு இந்த ரமலானுக்குள்ள கிடைச்சி, இந்த ரமலான் முடியும் போது அவர் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றோர் நல்லடியானாக மாறிவிட்டார் என்று யாருக்காவது ஒரு உறுதி கிடைத்தால், யாருக்காவது கிடைச்சா அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது, சரி? அப்படி யாருக்காவது ஒரு உறுதி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திருப்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும்? அது எங்களுக்கு நேரடியாக ஏண்ட பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று இப்ப எங்களுக்கு தெரியாட்டியும் ரப்புக்கு தெரியும் யார் யார் தகுதி பெற்றவர்கள் என்று. அப்ப ரப்பு போடக்கூடிய அந்த பட்டியலில் என்னுடைய பெயரும் வரணும் என்பதற்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக இந்த ஒவ்வொரு சுஜூதையும் பாவ மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பாக உணர்ந்து நாம் பயன்படுத்தணும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக பல வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறான். அதில் அடுத்த மிக முக்கியமான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் முஸ்லிம் அவர்கள் 244வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு முஃமின் வுலு செய்கிறார். நல்லா கவனிங்க, ஒருத்தர் வுலு செய்கிறார். இப்போ எல்லாரும் வுலு எடுத்துட்டு தான் தொழுகைக்கு வந்திருப்பீங்க. நானும் நீங்கள் வுலு எடுக்கும் போது நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? தொழ போகிறேன், உழு எடுக்கத்தான் வேண்டும், உழு இல்லாட்டி தொழுகை இல்லை, தொழணும் என்பதற்காக உழு எடுக்கிறேன், அதனால நம்ம உழு எடுத்துட்டு வாரோம். சரி, இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு முஃமின் அல்லது முஸ்லிம், அவர் உழு எடுக்கிறார், அவர் தனது முகத்தை கழுவுகிறார். முகத்தை கழுவும் போது
முகத்தை கழுவும் போது, இப்போ தண்ணி எடுத்து முகத்தை கழுவும் போது தண்ணி அப்படி முகத்தில் இருந்து வடியுமா இல்லையா? வடியுமா இல்லையா? அந்த தண்ணி வடிகிற அந்த தண்ணியோட சேர்ந்து அவர் செய்த பாவங்கள் அப்படியே வெளியேறுது. அவர் செய்த பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்படுகிறது. ஹதீஸ்ல எப்படி வருது என்றால், அந்த அதாவது முகத்திலிருந்து வடிகிற தண்ணீர் அல்லது அவ் மஅ என்பதும் சேர்த்து வருது, அல்லது அதனோட சேர்த்து கடைசியாக வெளியே அந்த விழக்கூடிய ஒரு துளி இருக்குமே, சரி, அந்த துளியிலாவது அவர் முகத்தை கழுவும் போது கண்கள் மூலம் அவர் செய்த பாவங்கள், பார்வையால் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. முதலாவது, அவர் கைகளை கழுவுகின்ற போது, கையை கழுவும் போது, இந்த கையை கழுவின பிறகு கையிலிருந்து வடிகிற தண்ணீர் இருக்குதா இல்லையா? தண்ணியெல்லாம் கொட்டும் தானே? கொட்டும் போது அந்த தண்ணீரோடு சேர்த்து நம் கைகளால் செய்த பாவங்களும் அப்படியே வெளியேறுகிறது. சுபஹானல்லாஹ். திரும்ப திரும்ப கையை கழுவும் போது அந்த கையில் உள்ள தண்ணீரோட சேர்த்து பாவம் வெளியாகிறது, அல்லது அந்த கடைசி சொட்டு கடைசியா வடியுமா இல்லையா, அந்த சொட்டுலையாவது பாவம் அவருக்கு மன்னிக்கப்படும், அவருடைய பாவமும் சேர்ந்து போகும். மூணாவது, அவர் கால்களை கழுவும் போது கால்களால் அவர் செய்த பல பாவங்களுக்காக நடந்திருப்போம், பல ஹராத்தை நோக்கி நடந்திருக்கும் நம்முடைய கால்களால் பல தீமைகளை செய்திருப்போம். காலை கழுவும் போது அவருடைய காலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த விழக்கூடிய ஒவ்வொரு நீரும் பாவத்தை சேர்த்து வெளியாக்குது. அதுலேயும் கடைசி சொட்டு நீரில் கடைசியாக போகுமே, அதுலையாவது அது பாவமும் போகும். ஏன் சும்மா பாவம் போகுதுன்னு சொல்லாம இந்த கடைசி சொட்டுலையாவது என்றால் கன்ஃபார்ம், சந்தேகமே பட தேவையில்ல, கழுவினா கடைசி ட்ராப், அந்த இறுதி துளியிலையாவது பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படும். எத்தனை பேர் உழுவெடுக்கும் போது கண்ணால் எத்தனை பாவங்களை செஞ்சிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். அங்கால திரும்பினா இன்றைக்கு நாங்கள் இருக்கிற ஜமான், நானும் நீங்களும் வாழ்கிற இந்த உலகம், இங்கால திரும்பினால் ஹராம், இங்கால திரும்பினால் ஆபாசம், அனாச்சாரமும் அசிங்கமும், விரும்பியோ விரும்பாமலோ கண்ணால் நிறைய பாவங்கள் செஞ்சுப்படுது. ஒவ்வொரு வுளுவும் இந்த ஹதீஸை படிக்கும் போது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எப்படியெல்லாம் வாய்ப்பு தர்றான். தொழுகையை 5 நேரம் ஃபர்லாக்கி இந்த 5 நேரத்துக்கு நீங்கள் உழுவை எடுத்துட்டு தான் தொழணும் என்பதையும் கடமையாக்கி, அந்த உழுவிலே இப்போ விருப்பமானவங்க உழு செஞ்சுக்கோங்க அல்லாஹ் உடலையே அப்படி சொல்லியிருந்தா நாங்கள் நிறைய பேர் இதை செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான், என்னுடைய உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்று அவன் எவ்வளவு விரும்புகிறான். அதை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளவு சான்ஸை ரப்பு தந்தும், இத்தனை வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியும் ரப்புடைய மன்னிப்பை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளாமல், அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், அவனுடைய அருளிலிருந்து தூரமாகி நாளை மறுமையிலே ஒருத்தர் நரகவாதி என்று அவருடைய ஏட்டு இடது கையிலே கொடுக்கப்பட்டால் அவர் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வுளுவையும், ஒவ்வொரு தடவையும் தொழுகைக்காக உழு செய்யும் போது, இப்போ சில பேருக்கு எப்படி என்றா, சரி மகரிப் தொழுகிறோம், உழுவோடத்தான் இருக்கிறோம், சரி உழுவோட தானே இருக்கிற, இஷாவின் தொழுதுருவோம், இப்படி தானே பெரும்பாலும் நாம், சரியா? இந்த ஹதீஸை படித்த ஒருத்தர் உழு இருந்தாலும், அப்படி கடமைண்டு இல்லை, இருந்தாலும் நான் அதிகமாக உழுவை செய்யணும் என்ற ஒரு உணர்வு வரும்.
தொழும்போது மட்டும்தான் உழு எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, எப்போ எல்லாம் உழு முறியுதோ அப்போ எல்லாம் திரும்ப திரும்ப உழு செய்து கொள்ளலாம். நான் உழு செய்கிற ஒவ்வொரு நேரமும் இந்த தண்ணீரோடு, இந்த தண்ணீர் துளிகளோடு என்னுடைய பாவமும் சேர்ந்து மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய பாவங்களும் சேர்ந்து வெளியேறுகிறது என்ற உணர்வோடு நாம் அந்த உழுவை செய்தோமாக இருந்தால், ரப்பு தந்த பெரிய வாய்ப்பு இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வாய்ப்பை, அதனுடைய பெருமதியை உணர்ந்தோமாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உழுவும் அழகானதாக இருக்கும். நிறைய பேர் நான் கண்டிருக்கிறேன், அவங்க கையை கழுவுறாங்க அவசரமாக, முழங்கை கூட நலையாது. சரி, அறவாசி தான் இங்கே. காலை கழுவுவாங்க, முழுமையாக கரண்டை கால் தேய்ச்சி கழுவப்படுகிறதா என்று கணக்கெடுக்க மாட்டாங்க. தேய்த்து கழுவப்படாத கால்கள் நரகத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ கவனத்தோட அழகாக அவசர அவசரமாக தெண்டைக்கு தேவைக்கு மாதிரி இல்லாமல் இந்த வுளுவுடைய பெருமதியை உணர்ந்து பாவம் மன்னிக்கப்படுகிறது, அதை உணர்ந்து நாம் வுளு செய்தோமாக இருந்தால், ரப்பு தந்த சந்தர்ப்பம் என்பதை பயன்படுத்துவோமாக இருந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தின் பக்கம் நாம் விரைவதற்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அன்பு சகோதரர்களை, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹு தாலா இப்போ நான் அல்லாஹுக்கு செய்த பாவங்களுக்கு நான் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தொழுகையை தவற விட்டிருப்பேன், ஜக்காத்து கொடுத்திருக்க மாட்டேன், சரி, கண்களால் பல பாவங்கள் செய்திருப்போம், கைகளால் பல பாவங்களை செய்திருப்போம், ரப்பிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்போம். இன்னும் மனிதர்களுக்கு நாம் சில தீமைகளை செய்திருப்போம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்றாலே யார்? உண்மையான முஸ்லிம் யார்? யாருடைய நாவிலிருந்து அதே மாதிரி கையில் இருந்தும் இன்னொரு முஸ்லிம் பாதுகாப்பு, ஏண்ட நாவில் இருந்தும் கையில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்றால் தான் நான் உண்மையான முஸ்லிம். சரி, அப்படின்ற என்ன அர்த்தம்? என்னுடைய நாவால் இன்னொரு முஸ்லிம் சகோதரர், இன்னொரு மனிதன் என்ன செய்யப்படக்கூடாது? நோவினைப்படுத்தப்படக்கூடாது. நான் அவதூறு பேசிடக்கூடாது, சரி, புறம் பேசிடக்கூடாது, அவரை நோவிச்சிடக்கூடாது, என்னுடைய கைகளால் அவருக்கு எந்த பாதிப்பும் நடந்துடக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் நல்லா தொழுவாங்க, இரவு முழுக்க நின்று வணங்குவாங்க, ஆனால் ஏனைய சகோதரர்களை பற்றி ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் அவர்களுடைய நாவுகள் ரொம்ப லேசா கோல் சொல்றதுக்கும் புறம் பேச, அதாவது அவதூறு, இல்லாதது பொல்லாத எல்லாம் சேர்த்து ஊகங்கள் கெஸ் பண்ணி நாமளா முடிவெடுத்து மற்ற சகோதரர்களை பற்றி நிறைய பேசுகிறோம். அந்த சகோதரர்கள் நம்மை மன்னிக்கும் வரைக்கும் இந்த விடயத்திலே ரப்பிடத்திலே நமக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறான். என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள், அல்லாஹுடைய தூதருடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்திலே அவதூறு பரப்பப்பட்ட நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செஞ்சு கொண்டிருந்தவர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு சஹாபி, சரி. ஆனால் ஏண்ட மகள்ட மேலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிட மேலே இவர் இப்படி அவதூறு பரப்பிட்டாரே, இதுக்கு பின்னாடி இவருக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அவர் சத்தியம் பண்ணினார். இப்போ நிறைய பேர் நமக்கு நிறைய துரோகம் செஞ்சிருப்பாங்க, மனசை நோகடிச்சிருப்பாங்க, நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதத்திலே பெரும்பாலும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ரமலான் மாதம் நான் இப்படி ஒன்று செஞ்சிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்பாங்க. இப்போ கேட்கும்போது அன்பு சகோதரர்களே, நம்மள நிறைய பேர் கேட்கறது இல்லை, அது ஒரு விஷயம். இப்போ கேட்கிறவர்கள், என்னிடத்துல ஒருத்தர் வந்து நான் இப்படி உங்களுக்கு அநியாயம் செஞ்சேன், இப்படி தப்பு பண்ணினேன், உங்களோட மனசை நோகடிச்சேன், உங்களை பற்றி ஒரு அவதூறு பரப்பினேன், தெரியாமலோ தெரிஞ்சோ செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது நம்மில் பல பேருடைய உணர்வு எப்படி இருக்குது தெரியுமா?
நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு கேட்கிறார். கேட்கிற நேரம் நீங்க செஞ்ச விஷயம் என்ன சும்மா லேசான விஷயமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்க ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாவிருமா? அப்படித்தானே எங்கட உணர்வு இருக்குது. மறுமையில பார்த்துக்கொள்வோம், உங்களுக்கு இதெல்லாம் மன்னிப்பு இல்லை, மறுமையில சந்திப்போம் அப்படின்னு விட்டுரும் தானே. அன்பு சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி யாராவது ஒருத்தர் தன்னுடைய தப்பை உணர்ந்து அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு ஒருத்தர் கேட்கிற நேரம், இப்படி கேட்டால் ரப்பு எனக்கு என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், நான் அவரை மன்னித்தாள். அப்ப ஏண்ட பாவத்தை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பாக இதை தருகிறான், ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இதை தருகிறான் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கே அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா நூர் 24வது அத்தியாயம் 22வது வசனம், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். நீங்க இப்படி சத்தியம் பண்றீங்களே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று, அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விருப்பப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதில்? அப்படின்ற என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்ற மன்னிங்க, நீங்க மன்னிங்க, அவரை நீங்க மன்னிச்சா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்ப எத்தனை பேர் நாம் அப்படி நினைக்கிறோம், சரி அவர் செஞ்சதை நான் மன்னித்தால் அல்லாஹ் ஏண்ட பாவத்தை மன்னிக்கிறானே, அப்ப எது பெருசு? அவரை மறுமையில பிடிக்கிறதா அல்லது அல்லாஹ்விடத்திலே எது சிறந்தது? அவருக்கு நான் மன்னிப்பை வழங்கினால் ஏண்ட பாவத்தை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு பெறுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு பெரிய சந்தர்ப்பம் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம். இன்னும் உண்டு, சில நேரம் சில பேர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் எனக்கு அநியாயம் செஞ்சாரு, பாருங்க அவர் ஒரு வார்த்தை பேசினாரா, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாரா, வரட்டுமே கேட்கட்டுமே, கேட்டா மன்னிக்கிறேன், அவர் தானே தப்பு செஞ்சவர், கேட்கட்டுமே என்று இருப்போமே. நான் ஒருத்தரை மன்னிச்சா அல்லாஹ் என்னை மன்னிக்கிறான் என்பதை விளங்கியவர் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மன்னிப்புடைய பொறுமதியை உணர்ந்தவர், இது பெரிய ஒரு சான்ஸ், அல்லாஹ் தந்த பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை உணர்ந்தவர், யாரும் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் இருக்காமல் அவரை கூப்பிடுங்க. எந்த சகோதரர் நமக்கு அநியாயம் செஞ்சாரோ, நானாவாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இன்றைக்கு சுபஹானல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கண்டா, நானாவோ தம்பியோ அவர் தானே தப்பு, அவர் வரட்டும் பேசட்டும், சரி நீங்க போய் நானா அல்லது தம்பி உம்மா வாப்பா யாரோ பக்கத்து வீட்டுக்காரரோ ஏதோ ஒரு வியாபார நண்பரோ, நீங்க இப்படி எனக்கு ஒரு தப்பு செஞ்சீங்க, ஒரு அநியாயத்தை செஞ்சீங்க, பிரச்சனை இல்லை, ரப்புடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த இந்த தவறை நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன். ஏண்டா இது சான்ஸ். இப்ப நாங்க மன்னிக்கிறோம் தானே, அவரை நாம் மன்னிப்பதின் மூலம் ரப்புடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கிறது என்பதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும் என்று உணரக்கூடிய உள்ளங்கள். சில பேருடைய விஷயங்களை நாங்கள் மனசில் வச்சிருப்போம் தானே, ஒரு நாள் இந்நாள் இப்படி செஞ்சார், சரி இப்படி குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இந்த நாள் என்னை இப்படி நோவினைப்படுத்தினார், மனசில் ஒரு கவலையாகவே அது இருக்கும், அது ஒரு சிந்தனையாகவே இருக்கும். இப்படி ஒன்று நடந்தது, நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சீங்க, இந்த நாளில் நீங்கள் என்னை நோவினைப்படுத்தினீங்க. மறுமையில் சில நேரம் இந்த விஷயத்தை சொல்லி இவர் நோவினை செய்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் மறுமையில் என்னது, அதுக்குரிய கணக்கு தீர்க்கப்படும். ஆனா ரப்பு என்ன சொல்லி காட்டுறன், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு விருப்பம் இல்லையாம். அப்ப அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை தருகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை எப்படி நன்மைகளை செய்யறதுக்கு ரப்பு வாய்ப்புகளை நிறைய அள்ளி தந்திருக்கிறானோ, அதே மாதிரி பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் இப்படியான பல சந்தர்ப்பங்கள், ஏராளமான சந்தர்ப்பங்களை ரப்பு நமக்கு தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1400வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். மினல் குர்ஆனி 30 ஆயா,
குர்ஆனிலே 30 வசனங்கள் இருக்குது. நாங்கள் நிறைய குர்ஆனை ஓதுறோம், நன்மை வேண்டும் என்பதற்காக ஓதுறோம், அப்படியா இல்லையா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதை உணர்ந்து ஓதுறோம், அதிகம் ஓதுறோம். குர்ஆனை ஓதினால் நன்மை மட்டும்தான் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மினல் குர்ஆனி சலாசூன ஆயா, குர்ஆனில் ஒரு 30 வசனம் இருக்குது. இந்த 30 வசனத்தை யார் ஓதுறாரோ ஷஃபாஅத் லிர்ரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, இந்த 30 வசனங்களும் அவருக்காக மறுமையிலே ஷஃபாஅத் செய்யுமாம். ஷஃபாஅத் ஹத்தா குஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் அது ஷஃபாஅத் செஞ்சு கொண்டே இருக்கும். வஹிய தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், சூரா முல்க் 30 வசனம். எல்லாருடைய கையிலையும் குர்ஆன் இருக்குது, எல்லாருடைய ஃபோன்லையும் குர்ஆனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 30 வசனத்தை நான் ஓதினால் என்ன எல்லாரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸின்னு துடித்து கொண்டிருக்கிற நேரம், என்னை வளர்த்த என்னுடைய அன்பு தாய், இன்றைக்கு உலகத்தில் எனக்கு ஒன்றுண்டா பதறி போகக்கூடிய பெற்றோர்கள், என்னை விட்டு வெருண்டோடக்கூடிய நாள், புள்ள புள்ள என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று உலகத்திலே நாம் நேசம் வைத்தவர்கள் என்னை கண்டு நன்மையை கேட்டுருவாங்களோண்டு வெருண்டோடக்கூடிய நாள், உதவி செய்ய யாருமே இல்லாத அந்த நாளில் இந்த உலகத்திலே ரப்பு குர்ஆனை தந்திருக்கிறான். அதை ஓதுவது நன்மையையும் பெற்றுத்தரும். இந்த சூரா மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இக்ரால் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, நீங்கள் குர்ஆனை அதிகம் ஓதுங்கள். ஏன்? மறுமையிலே உம்மாவால் வந்து பேச முடியாது, வாப்பாவால் வந்து பேச முடியாது, உலகத்திலே யாரும் ரப்புடைய முன்னாடி பேச முடியாத நாளில் குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆன் வந்து நமக்காக பேச போகுது. பக்கராவும் ஆல இம்ரானும் நமக்காக ஷஃபாஅத் செய்வதற்காக போட்டி போடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எத்தனை பேர் எனக்காக ஷஃபாஅத் செய்வதற்கு, என்னுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி எனக்கு மன்னிப்பை பெற்றுத் தருவதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே குர்ஆனை தந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானே. நான் ஓதுகிற ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது போல, நான் ஓதுகிற இந்த ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு வசனங்களும் மறுமையிலே எனக்காக ஷஃபாஅத் செய்ய போகிறது என்பதை உணர்ந்தால் ரமலான் முடிஞ்சாலும் குர்ஆனை மூடி ஒதுக்கி வைக்க மாட்டோம் சகோதரர்களே. இந்த ஹதீஸை சரியாக விளங்கின ஒருத்தர் இந்த சூறாவை அதிகம் நேசிப்பார். இந்த ஒரு சூறா இல்லை, இப்படி நிறைய சூறாக்களுக்கு தனித்தனியாக சிறப்பு வந்திருக்குது. நான் ஒன்றை உதாரணமாக சொல்லி காட்டினேன் அன்பு சகோதரர்களே. அதனால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு விரும்புகிறான். அதனால் இப்படி ஏராளமான வாய்ப்புகளை திறந்து தந்திருக்கிறான். நானும் நீங்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மனதளவில் நாம் செய்ய வேண்டிய பெரிய போராட்டம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி. இப்போ இந்த ரமலான் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர்ட மனசில் ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பாவம் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பாவம் இருந்திருக்கும். இந்த ரமலானோடு இந்த பாவத்துக்கு விடை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணம் இருந்திருக்கும். ரமலானில் விட்டிருப்போம், ஆனால் ரமலான் முடிந்தும் அது திரும்ப ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்னு தெரியாது. இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு சஹாபி அபு மெஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறந்த சஹாபி. அவருக்கு ஒரே ஒரு பாவத்தை விட முடியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர், எல்லா சஹாபாக்களோடும் இருந்தவர். ஒரே ஒரு பாவத்தை, எவ்வளவோ அந்த பாவத்தை உடனும் என்று முயற்சி எடுத்தாலும், நிறைய போராடினாலும் அதை விடுவதில் அவருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருந்தது. அன்பு சகோதரர்களே, சாராயம் குடிக்கிறார், மது. அவரால் அதை மட்டும் உட்டுக்கொள்ளவே இயலாமல் இருந்துச்சு. நம்மள நிறைய பேர் இருப்போம், ஜமாத்து தொழுகைகளை தவற விட மாட்டோம், நிறைய நன்மைகளை செய்வோம், சதக்கா அள்ளி அள்ளி கொடுப்போம், ஆனால் இன்னும் சிகரெட்டை மட்டும் விட முடியலண்டுவார். சரி,
இன்னும் இந்த சினிமா பார்க்கறது, இந்த ஆபாசமான ஹராமான காட்சிகளை பார்ப்பதை அதை மட்டும் விட்டு கொலையெல்லாம் இருக்குது. இப்படி நம்மள பல பேர் சொல்லுவோம். இந்த சம்பவம் நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே இவருக்கு கசையடி கொடுக்கப்படுது, தண்டனை நிறைவேற்றப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் பாவத்தை இந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார். அவரால் முடியல. திரும்ப திரும்ப அதன் பக்கம் போய்கொண்டே இருக்கிறார். ஹத்தடிக்கப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் அவரால் இன்னுமே விட முடியல. ஆனால் உடனும் என்ற ஒரு சிந்தனை அவரிடத்திலே இருந்தது. நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். நம்மள நிறைய பேருக்கு எப்படி என்றா, ரமலான்ல உடனும் ரமலான் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணணும் என்ற சிந்தனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. புரியுதா? இப்போதைக்கு நிப்பாட்டி கொள்வோம், வேற நாள் முடிய இன்ஷா அல்லாஹ் வர்றேன் தியேட்டருக்கு, நோன்பு தானே பார்க்கலாம், இப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, ஒன்றும் பேசல, நோன்பு சுட்டி ஒன்றும் பேசாம இருக்கிற அவங்கள பத்தி எல்லாம் முழு லிஸ்ட்டும் எனக்கு தெரியும், நோன்பு முடியட்டுமே எல்லாத்தையும் அவுட் ஆக்குறேன், இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அன்பு சகோதரர்களே, என்ன புரியணும் என்றால், இந்த பாவத்தை முழுமையாக உடனும் என்ற ஒரு இஹ்லாஸ், ஒரு உள தூய்மை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் நேத்து பாவம் செஞ்சிருப்போம், இன்றைக்கும் செஞ்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் என்றைக்கோ ஒரு நாள் நம்மை இந்த பாவத்தை விட்டும் தூரமாக்குவான். இந்த சம்பவம் மிகப்பெரிய படிப்பினை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் விலங்கிடப்படுது. கட்டி வைக்கப்பட்டார். கட்டி வைக்கப்பட்டா இப்ப யுத்தம் ஒன்று, காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு போர், ஒரு யுத்தம் நடக்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் தான் இவர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அபூ மிஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன் கட்டி வைக்கப்பட்ட இவருக்கு இப்ப யுத்தத்துக்கு போக இயலாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படையோட யுத்தத்துக்கு போய்த்திட்டார். இந்த அபூ மிஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன், நான் சாராயம் குடிக்கிறேன், இது கூடாது, இதை உடனும் என்று மனசுக்குள்ள போராடி கொண்டே இருந்தார், வேதனையோடையே இருந்தார். எல்லாரும் போன பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை கூப்பிட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், எனக்கு ஒரு வாகனமும் எனக்கு ஒரு ஆயுதம் நீங்க தரணும். அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், நான் இந்த யுத்தத்திலே போய் பங்கு பற்றணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்யணும். நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன், நான் வாக்குறுதி தாரேன், நான் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டால் முடிஞ்சு நான் மௌத்தாகிட்டேன். நான் கொல்லப்படவில்லை என்றால் இதே இடத்துல யாருக்கும் தெரியாமல் வந்து இப்ப எப்படி நான் விலங்கிடப்பட்டிருக்கிறேனோ, எப்படி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேனோ, இதே மாதிரி நான் திரும்ப வந்து என்ன செஞ்சிருவேன், இருந்துருவேன், நான் வாக்குறுதி தர்றேன் என்றாங்க. அவங்களும் கொடுத்து அனுப்புறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த வரலாறுகளை எல்லாம் சந்தர்ப்பங்களை ரப்பு தரும்போது சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் என்ற உணர்வு உள்ளவர்களால் கண் கலங்காமல் படிக்கவே முடியாது சகோதரர்களே. அவர் எப்படி போறார் தெரியுமா யுத்தத்துக்கு? ஏன்? ஏற்கனவே தண்டனை கொடுக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, விலங்கிடப்பட்டிருக்கிறது, தான் யார் என்று விளங்கிடக்கூடாது. ஒரு புடவை, ஒரு துணி எடுத்து முகத்தை மறைத்து கொண்டு, தான் யார் என்பது விளங்கிடக்கூடாது என்பதற்காக அந்த துணியால முகத்தை அப்படியே மூடி யுத்தத்துக்கு போறார், யுத்தத்திலே பங்கு பற்றுகிறார். எவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னால் இந்த சாராயம் குடிக்கிற ஒரு விஷயத்தை விட்டுக்கொள்ளலாம் இருக்கிறே, நான் பாவியே, நான் அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்கிறேனே என்ற அந்த வேதனை, இதுதான் முக்கியம். பாவம் செய்வோம், ஆனால் அந்த பாவத்தை உணரணும், இது கூடாது, இதிலிருந்து வெளியே வரணும். அவர் உள்ளத்தோடு போராடினார், இஹ்லாஸ் அவரிடத்தில் இருந்துச்சு. இந்த பாவத்தை என்னால் விட முடியாதே என்ற அந்த வேதனை, அந்த யுத்தத்திலே அவர் யுத்த களத்திலே இறங்கி குதித்து போராடுகிறார். பாவத்தை விட முடியாத அந்த வேதனையின் காரணமாக வீரத்தோடு அந்த யுத்தத்திலே பங்கு பற்றுகிறார். எதிரிகளை கொண்டு குவித்தார்,
இந்த யுத்தத்தின் வெற்றியை அல்லாஹ் இவருடைய கையில் கொடுத்தான் என்று சொல்ற அளவுக்கு வெற்றிக்கு பெரிய ஒரு பங்கு செலுத்தினார், பெரிய பங்கு செலுத்தினார். ஷஹீதாக அல்ல, யுத்தம் முடிஞ்சு இவர் அந்த மனவேதனை, என்னால் ஒரு இந்த பாவத்தை விட முடியாம இருக்குதே, நான் வாழ தகுதியற்றவன், நான் மௌத்தானும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகணும் என்றே போராடினார். ஆனால் ஷஹீதாகல்ல, யுத்தம் முடிஞ்சு வாக்கு கொடுத்த மாதிரி வந்து திரும்ப அதே இடத்துல விலங்கை போட்டுக்கொண்டு அப்படியே இருந்தார், யாருக்கும் தெரியாது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து மனைவியோட பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்றார், யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் வந்தார், அவர் அப்படி வீரமாக போராடினார். இந்த யுத்தத்தை அல்லாஹ் அவரின் மூலம்தான் வெற்றி பெற செய்தான் என்று சொல்ற அளவுக்கு அப்படி வீரத்தோடு போராடினார். ஆனா அவர் யாருன்னு தெரியல. அபு மெஹ்சன் அல் அசதி. அவர் மட்டும் இந்த இடத்தில் இருந்திருக்காவிட்டால், அவர் விலங்கிடப்பட்டிருக்கிறார், அவர் மட்டும் இங்கே இல்லைண்டா அவர் தான் வந்திருப்பார்னு நாங்கள் நினைச்சிருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சஹாபாக்களுக்கு தெரியும் தானே. ஆனால் இவர் இருக்கிறாரே, அதனால் வேற யாரோ வந்திருக்கணும், இவர் இல்லாட்டி இவர் தான் என்று நாங்கள் நினைச்சிருப்போம் என்று சொல்கிறார். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சிருங்க, இவர் இப்படி அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்டார், நான் அனுப்பினேன், வந்தது அபு மெஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், என்ன உணர்வுன்னு பாருங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போகிறார். போய் அவருடைய விலங்கை அப்படியே அவிழ்த்து விட்டு, இதுக்கு பின்னாடி உங்களை நாம் கட்ட மாட்டோம். அவர் கண்டுட்டார் எப்படி வீரத்தோடு அல்லாஹ்வுக்காக, என்ன அவருடைய ஈமான், என்ன அவருடைய இஹ்லாஸ், அதை கண்டுட்டாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் உங்களை கட்ட மாட்டோம், எங்கேயாவது போங்க போங்க, நாங்கள் கட்ட மாட்டோம் என்றார். அபு மெஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மீது ஆணையிட்டு கண்ணீர் மல்க மல்க சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் இன்றைய தினம் என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக, அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு கண்ணியத்தை தந்த காரணத்தால் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இதுக்கு பின்னாடி இந்த பாவத்தின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்று முடிவெடுத்தார். அன்றில் இருந்து அந்த பாவத்தை அவர் விட்டார். அன்பு சகோதரர்களே, நமக்கு என்ன படிப்பினை தெரியுமா? என்றைக்கோ ஒரு நாள் உண்மையான இஹ்லாஸ் இருந்தார், ரப் என்ன மன்னிக்கணும் என்று, ரப்புடைய மன்னிப்பை பெறணும் என்று உண்மையான இஹ்லாஸ் இருந்தார், ரப்பிடத்திலே ஏங்கி ஏங்கி கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி கண்ணீர் வடித்து வடித்து கேளுங்கள். இந்த இரவுகளில் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இரவுகள். அதிலே இஹ்லாஸோடு கேட்டால், உண்மையான அந்த உள தூய்மையோடு கேட்டால், நிச்சயமாக இன்றைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் ரப்பு பாவங்களை விட்டும் நம்மை தூரமாக்கி அவனுடைய அருளால் நம்மை அணைத்து கொள்வான். இஹ்லாஸோடு கேட்கணும். இந்த துஆக்கள் சுஜூதுகளில் ரப்பினுடைய அந்த வாய்ப்பு, அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம், இந்த பாவ மன்னிப்பு என்பதை உணர்ந்தால், இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் படிச்சுட்டு நீண்ட சுஜூதுகளில் நிற்கிற நேரம் அர்த்தத்தை உணர்ந்து கேட்டு பாருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், யா அல்லாஹ் துஹிப்புல் அஃவ, யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை சுஜூதில் இருந்து கண்ணீர் வடித்து கேட்கும் போது நிச்சயமாக ரப்பு நம்மை மன்னிப்பான். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸோடு இந்த நாட்களில் ரப்பு தந்த மிகப்பெரிய வாய்ப்பு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.